மாற்றங்கள் உண்டாகும். எந்தெந்த பிலாசபிஸ், ஐடியாலஜிஸ் சொல்றல, கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம், எல்லா எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸ், வேற வேற ஐடியாலஜிஸ், பிலாசபிஸ், ரிலிஜியன்ஸ், ரிலீஜியஸ் உள்ள இருக்கிற ரிலிஜியஸ் செக்ட்ஸ், சம்பிரதாயங்கள், இது எல்லாமே இந்த ஏஐ பிரேக் த்ரூவை வித்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் இருக்க போகுது. நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் சென்டர்டா மனிதன் திங்க் பண்ணும் பொழுது அந்த திங்கிங்ல இருந்து உருவான ரிலிஜியன் மட்டும்தான் சர்வைவ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனாதன இந்து தர்மம் ஃபண்டமெண்டலா ஆர்கானிக்கா நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ்ல இருந்து உருவான ட்ரெடிஷன். அதாவது யூனிவர்சல் பிரின்சிபிள்ஸ், மாற்றவே முடியாத பிரபஞ்சத்தின் பரமசத்தியங்கள் என்ன, சமூகத்திற்கேற்றார் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய ஸ்மிருதி விதிகள் என்ன, அதாவது பிரபஞ்சத்தோட பரமசத்தியங்கள், பியூர் சயின்ஸ், ஸ்ருதி, அது என்ன, அப்ளைடு சயின்ஸ், அதை அப்ளை பண்ணும் பொழுது சூழ்நிலைக்கேற்றா போல மாறிக்கிற ஸ்மிருதி என்ன, இப்படிலாம் தெளிவா தனித்தனியா பிரிச்சு நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் இதுக்கு ஏத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது, இது சென்டர்ட், இது எல்லாத்தோடையும் வளர்ந்த ஒரு இண்டிஜீனியஸ் ட்ரெடிஷன் சனாதன இந்து தர்மங்கிறதுனால ஒரு நல்ல செய்தி. இந்த ஏஐ பிரேக் த்ரூவை ஸ்டாண்ட் பண்ணி ஃபிளரிஷ் ஆகி உலகத்துக்கான பொது ரிலீஜியனா இருக்க போற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் கோர், ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ், ஆன்மீகம் சனாதன இந்து தர்மமாகத்தான் இருக்கும்.